ஒரு கேப்டன் மேல ரொம்ப உயிரை வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் சார்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாலத்தை, திரையுலக பாலத்தை அமைத்து இன்றைக்கு திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்து சக்சஸ் ஆகியிருக்கிற நிறைய பேர், இன்க்ளூடிங் ஆர்வி உதயகுமார், ஆபாவனன்ல தொடங்கி மதியாதவர்களை நான் மிதிப்பேன் என்று அவன் மீச ராஜேந்திரனை பத்தி சொல்லணும். அவரும் நம்ம திரைப்பட கல்லூரியில பயின்றவர். பயங்கரமா வம்பிழுத்துட்டு இருந்தார் கொஞ்ச நாளா. அது ஒரு ஸ்டைல். அவருக்கு ஒரு கேப்டன் மேல ரொம்ப உயிரை வச்சிருப்பாரு. விஜயகாந்த் சார்னா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாலத்தை, திரையுலக பாலத்தை அமைத்து இன்றைக்கு திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்து சக்சஸ் ஆகியிருக்கிற நிறைய பேர், இன்க்ளூடிங் ஆர்வி உதயகுமார், ஆபாவனன்ல தொடங்கி செல்வமணியிலிருந்து எல்லாத்தையும் வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் மேல் இருக்கிற பற்றுதலாலும் ஈர்ப்பாலும் அவரை மதியாதவர்களை நான் மிதிப்பேன் என்று ஒரு நோக்கத்தோடு அவர் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் வேண்டானே. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போட்ட ஒரு நடிகன் உலகத்தில் யாருமே கிடையாது. நான் சொல்றேன், நீங்கள் பொதுவாக சொன்னீங்க. பொதுவாக சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக தான் சொன்னீங்க, யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் யார் யார் பண்ணாங்கன்னு. இன்னைக்கு விஜயகாந்த், இன்னைக்கு வரையில் விஜயகாந்துடைய, அதாவது நான் சின்ன கவுண்டர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவர் வந்து ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுறாரு, நம்மளுக்கெல்லாம் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் அவர் நல்லவர் தானேப்பா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அண்ணனுடைய குமுறல் வேறு. பட் இருந்தாலும் நம்ம நல்லத்தையும் பேசணும். நான் சின்ன கவுண்டருக்கு முன்னாடி ஊமை விழிகள் டைம்லேருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். உழவன் மகன் படப்பிடிப்பில் என்னை அப்படியே இப்படி தூக்கிட்டு போவார் சார். தூக்கிட்டு போய் கோனார் மெஸ்ஸில் உட்காந்து வச்சு, இது தின்னு இந்த எலும்பு, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன்ட்டு எனக்கு தனியாக ஊட்டி விட்டவர் அவர். அது மட்டுமல்ல, தன் படத்துலேயும் சரி, வெளியே எந்த திரைத்துறையினர் யார் பசியோடு வந்தாலும் அவங்க சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு பின்னாடி டைனிங் டேபிளை கட்டி வச்ச ஒரே நடிகன் விஜயகாந்த். அதே அண்ணன் சொன்னார், இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிங்க, நீங்கள் அடித்ததனுடைய விளைவு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான்னு கேட்டார். உடனே செல்வமணி, சார் எத்தனை பேருக்கு தேவைப்படும் சார்? உடனே நம்மால் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டார். அவர் விடமாட்டார், எல்லாத்துக்கும் வேணும் சார் அப்படியே. இப்போ எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சார், ஒரு 2500 மெம்பர் இருக்காங்க, ஒரு 2000 பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு 500 பேரில் ஒரு 400 பேர் சுமாராக வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த 100 பேரில் ஒரு 10 பேர் தான் நல்லா இருக்கிறாங்க டைரக்டர்களில். அவர் கன்ஃபியூஸ் ஆகி போய், நீங்களே ஒரு நம்பரை சொல்லுங்கள், நான் அனுப்பி விட்டுறேன்ட்டார். ஸோ அவர் அனுப்பின உடனே பக்கத்தில் ரைட்டர் அசோசியேஷனில் நம்ம ரங்கநாதன், சார் அந்த ஃபோனில் கொஞ்சம் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க சார் கொஞ்சம் இந்த ரைட்டர்ஸ் யூனியனுக்கு வேணுமா சார் அப்படின்ற. பாக்கியராஜுக்கு தெரியாது, நாங்களே அதுக்கு அரேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் உண்மை கதை. அது சின்ன கவுண்டர்ன்ற ஒரு கேரக்டரை ஆக்சுவலாக நான் வந்து பிறந்து வளர்ந்த வில்லேஜுகளை சுற்றி நடக்கிற எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அதாவது இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும், அது காமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதிகம் பேசாத கேரக்டராக இருக்கும். அவர் பார்த்தேன், அதான் ஒருத்தன் பார்க்கும்போதே நம்ம சொல்லுவோம், கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒருத்தரையா அப்படின்ற முடியாது. அந்த பாந்தமான, அந்த பாசமான, பொதுவாகவே விஜயகாந்த் ஆரம்பத்துலேருந்து எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, அந்த அடி தட்டி ரகல் போட்ட அந்த சிசர் கட் அடிப்பார். அவர் கண்ணு திறந்து பார்த்தாருன்னா கோவப்போல மாதிரி சிவப்போம், அந்த மாதிரியெல்லாம் கேரக்டர் தான் அவர் கண்கள் தான் வந்து பவர்ஃபுல்லுன்றது இப்ராஹிம் ராவுத்தர் அடிக்கடி சொல்லுவார். பட் அந்த கண்ணு வேண்டான்ட்டேன். அந்த கண்ணை சாஃப்டாக தான் பார்க்கணும், நோ மெஷின் கன், நத்திங். அதுக்காக டோட்டல் கெட்டப்பே ஒயிட் அண்ட் ஒயிட், கதர் வேட்டி கதர் சட்டையை போட்டோம். அந்த ஹேர் ஸ்டைல் அப்படி, முடி கூட படிஞ்சு தான் இருக்கணும். அதனால தான் முடி அப்படியே படியை வச்சு அதை கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுக்காக நான் வந்து 1/2 மணி நேரம் போராடுவேன். ஆனால் அவர் முடி நிற்காது, அப்படியே இருக்கும், கரடு முரடான முடி விஜயகாந்த் சாருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி
அவர் அப்படி திரும்புவார். அவ்வளோ வேகமாக திரும்புவார், சாஃப்டாக அப்படி திரும்ப. என்னடா அவ்வளோதான், இவங்க நடிக்கவே வேண்டாம், ரொம்ப சாஃப்ட் டெலிவர் பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இருக்கிறத அந்த படங்களில் அந்த விஜயகாந்துங்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்ப சட்டில் ஆக்டிங் ரொம்ப சாஃப்ட் ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஆக்டே பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கே நம்பிக்கை கிடையாது, இந்த படம் ஓடவே ஓடாதுன்ட்டார். ஏன்னா நான் எப்படி மிஷின் கண்ணை வச்சுட்டு கண்டம் தவிர மாதிரி இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ரோப்பில் போய் சுட்டுட்டே போகிறேன். அப்படி ஒரு படம் டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அங்கே ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில். டே டைமில் நம்ம படம் ஷூட்டிங். அப்படி இருக்கும்போது இவர் நைட்டெல்லாம் பரபரப்பாக ஃபைட் பண்ணிட்டு வந்து ஒரே நக்கல் அடிப்பார். நம்ம என்னையா படம் கொடையை வச்சுக்கிட்டு இப்படின்ட்டு, என்னையா இதெல்லாம் ஓடாதியா. அவர் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக தான் வந்தார். அப்புறம் ஒரு பீரியடு மேலே அவர் வந்து ஒரு இது வந்து என் அசிஸ்டன்ட்கிட்டெல்லாம் கூப்பிட்டு, என்ன உதய், எனக்கு நல்ல நண்பர் தான் அவர், விஜயகாந்த் சார் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் நம்ம அசிஸ்டன்ஸுக்கிட்டெல்லாம் அவர் சொல்லிகிட்ருப்பார், இந்த மாதிரி என்ன இந்த படம் ஓடாதுறாங்க, இன்னொரு வந்து டைலாக் என்னை சுற்றி பேசிட்டே இருக்கிறாங்க, எனக்கு டைலாக்கே வைக்க மாட்டேன். இதே ஒரே பிரச்சனையாக போச்சு சார் இவர்கிட்டேன்னு அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் நைட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் பேசிக்கிறேன். நான் அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், விஜய் சார், ஒரு காந்தி கேரக்டர், மகாத்மா காந்தி யார், இந்த தேசத்துக்கே விடுதலை, அவர் தேசத்துக்கு விடுதலை பண்ணி வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணீங்க, நீங்கள் தண்டி யாத்திரை போனீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்க தான் அவரை பற்றி பேசணுமே தவிர, அவர் ஒரு மீட்டிங்கை போட்டால் நான் தண்டி யாத்திரை பண்ணேன், இது பண்ணேன், இவ்வளோ தியாகம் பண்ணேன் அப்படின்னு நான் தான் மகாத்மா காந்தின்னு மகாத்மாவே சொல்லிக்கூடாது. நம்ம மகாத்மான்றது அடுத்தவன் சொன்னால் தான் நமக்கு மரியாதை. அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு காட்சியிலேயே இங்கே ஏன் எல்லாம் வண்டியை கட்டிட்டு கிளம்பிட்டீங்கன்னு ஜட்ஜி கேட்ட உடனே சொல்லுவாங்க, ஐயா நம்ம சின்ன கவுண்டர் தீர்ப்பு சொல்ல போகிறார், அங்கே வந்து பாருங்கள் மேட்ரை, எங்கே இந்த மாதிரி இத்தனை வருஷம் இதுக்காக பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சின்ன கவுண்டர் பஞ்சாயத்து அப்படின்ன உடனே யார் அதுவும் விளையிற பயிரை பார்த்து காலத்தையும் நேரத்தையும் கணக்கில் சொல்கிறவர். அந்த மாதிரி எல்லாமே அவர் சின்ன கவுண்டர்ன்றவன் யாருக்கு சின்ன கவுண்டர் ஒவ்வொரு சீன்லேயும் அதுதான் இருக்கும். அப்புறம் நம்மளே போய் நான் தான் அந்த மாதிரின்னு சொல்ல முடியுமா? அதனால தான் உங்களுக்கு டைலாக்கே கிடையாது, அடுத்தவன் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். சார்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாலத்தை, திரையுலக பாலத்தை அமைத்து இன்றைக்கு திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கிற நிறைய பேர், இன்க்ளூடிங் ஆர்வி உதயகுமார், ஆபாவனனில் தொடங்கி செல்வமணியிலிருந்து எல்லாத்தையும் வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் மேல் இருக்கிற பற்றுதலாலும் ஈர்ப்பாலும் அவரை மதியாதவர்களை நான் மிதிப்பேன் என்று ஒரு நோக்கத்தோடு அவர் ஏதோ பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் வேண்டானே இன்னைக்கு